அவுரங்கசீப் கல்லறை விவகாரத்தில் நாக்பூரில் வெடித்த வன்முறையில் பொது சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டு வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதனால் பதற்றமான சூழல் நிலவுவதால் நாக்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என வலதுசாரி அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் அவுரங்காபாத் நகரில் உள்ள அவுரங்கசீப் கல்லறையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்லறையை அகற்ற கோரி வலதுசாரி அமைப்புகள் நேற்று போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து இரு குழுக்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. நாக்பூரில் உள்ள மகால் பகுதியில் இரு பிரிவினருக்கும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டு அங்கிருந்த வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. நாக்பூரில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் போலீசார் மீதும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 15க்கும் மேற்பட்ட காவலர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். மேலும் வன்முறை தொடர்பாக பலரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாக்பூர் வன்முறையை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் நாக்பூரில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வன்முறையால் பதற்றம் நிலவும் நாக்பூரில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாக்பூர் வன்முறையை தொடர்ந்து பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பொதுமக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் வதந்தி காரணமாக வன்முறை நிகழ்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் அமைதி நிலவ அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோன்று பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நாக்பூர் தொகுதி எம்பியும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்கரி வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நாக்பூர் வன்முறை திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நாக்பூர் வன்முறை மாநில உள்துறை அமைச்சகத்தின் தோல்வியை காட்டுவதாக விமர்சித்துள்ளன. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக கூட்டணி அரசு பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளன.